வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாங். இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெத் பார்ட் 2. அதோட பார்ட் 2 கேமில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1 சேனல் வந்து சேனலில் எங்கேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மக்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் கேமில் இது போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங்கே கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகுது. ஓகே, அதில் யாரும் கண்டுக்க வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிரேவ்யார்டில் வந்து அந்த கீ கிடச்சிருக்கு. அதாவது டாக்டர் கழுத்தில் இருந்த கீ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த லாக்கர் மாதிரி இருந்தில்ல, அந்த லாக்கரில் செக் பண்ணி பார்க்கணும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்களை கண்டுக்க நம்ம ஸ்டேட் அங்கே போயிடுவோம். என்கிட்ட ஷார்ட் கன்னு, நானே ஷார்ட் கன் கிடச்சோடனே சரி கெத்து சூப்பர், அதுக்கப்புறம் எவனாக இருந்தாலும் நம்ம தான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஷார்ட் கன்னே மொக்க ஷார்ட் கன்னாக இருக்குது. நார்மல் பிஸ்டல் மாதிரி தான் இருக்குது. ஆக்ஸ் இருக்குது அது எப்படின்னா பிஸ்டல் நார்மலாக இப்போ ஹெட்டில் பண்ணி ஒரு 2 ஷூட் பண்ணால் செத்துருவானா, அதே மாதிரி தான். இதே சிம்பிள், எல்லாமே ஒரே தான். பிஸ்டலும் இதுவும் ஒரே கன் தான் கைஸ். ஷார்ட் கனுக்கு தனி பவர்லாம் இல்லை, ரெண்டும் ஒரே கன் தான். நான் வேறு சந்தோஷப்பட்டேன் ஒரு செகண்டில், ஷார்ட் கன் இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு வேறு சொல்லிட்டேன். ஓகே, நம்ம ரொம்ப பேச வேணாம். வந்தாச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு சேவை போட்டுருவோம். இவனுங்க என்ன சாவலையா, இத்தனை பேர் இருக்கானுங்க. போன வாட்டி வந்தோடனே கொண்டுட்டேன், மறுபடியும் உள்ளே வந்துட்டு இங்கிருமா சுற்றிட்டு இருக்கானுங்க. இவனில் வேறு கொல்லணுமா? வாடா நேரா சத்தியா. போ, அடுத்து எங்கே இருக்கான் அவன்? நேராக போயிட்டு கொண்டுருவான் அவனை. போயிட்டு ஊன்னு சவுண்ட் தான் கேட்குது. வெயிட் பண்ணுவோம், வரவான்னு பார்ப்போம். வந்தோடனே பின்னாடியே சொல்லுவோம். ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. சி, எனக்கு ஒரு குடி கூட பார்க்க தெரியல. பின்னாடி எனக்கு சுறா வா. இப்போ வருவாள், இன்னும் ஆளை காணும். இப்போ தான் சுட்டவரும் வராமல் பின்னாடி பார்த்தவரும் வராமல் சுறா 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 சுறா. சி, ஒரு திடீர்னு பக்கத்தில் வந்தாங்க. நாங்கள் ஒருத்தன் மராது பாருங்க. நீ எங்கடா பாரு, நீ வாடா. வா வா வா, வாங்க வாங்க வாங்க. அவ்வளோதான். இந்த கண்ணை வச்சு நல்லா அட்டாக் பண்ண முடியுது. என்ன புல்லட்டு தான் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு 29 புல்லட்ஸ் தான் இருக்குது. மற்ற கண்ணு கூட நல்லா வரல, இது கூட நல்லா வாட்டமாக இருந்தது கண்ணு மட்டும். ஓகே, அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிடுவோம். போயிட்டு டக்குன்னு லாக்கரை திறப்போம். நம்ம தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய்கிட்டே இருப்போம் ஃபாஸ்ட்டாக. ஏய், 2 பேர் வரானுங்க. எவனா இருந்தாலும் நம்ம தான்டா. சாவடா சாவடா சாவடா. ஐயோ, புல்லட் வேஸ்ட்டாக போதே. சாவடா. அவ்வளோதான், சூப்பர். 2த்தையும் கொண்டுட்டேன். ஆனால் 2 புல்லட் தான். சரி, 6 புல்லட் இருந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், மறுபடியும் செக் பண்ணிப்போம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு. இதுக்கும் செக் பண்ணிட்டேன், சும்மா செக் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் எவனாக இருந்தாலும் பேட் அடி தான். வாங்கடா, கன்னை வச்சு அட்டாக் பண்ணி வேஸ்ட்டாக போச்சு. பேட்டை வச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். டமால் டிமி. சாவ மாட்டான். எப்பா, பேட்டு வெறும் குப்பை காய்ஸ். இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா லைஃபை இறக்கிட்டானுங்க. ஒரு மெடிக்கிட்ட போட்டு தான் லைஃபை ஏற்றிருக்கேன். ஓகே, நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நான் வேறு பேட் நல்லா பவராக இருக்கும், டமால் டிமில் அடிக்கலான்னு பார்த்தா என்ன கொண்டுட்டுருவாங்க கொஞ்சம் இடத்துல. ஒரு சேவை போட்டுருவோம். ஓகே, டன். சேவை போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட கீ இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிடுவோம். 1 செகண்ட் கைஸ். ஓகே, நம்ம இந்த லாக் கீயை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன இருக்குது? இது கன்று மாதிரி இருக்குது. இன்ஜெக்ஷன் கன். ஓகே, டன்னு. இது லெட்டர் இருக்கு. ஸ்வீட் ஒலிவியா லாஸ்ட் டோஸ் வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ரூமில் வந்து இருக்குது. அது கடைசி, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் ஹேப்பன்ஸ். ஓகே, எனக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த மருந்து எடுத்துட்டு ஏதாச்சும் சின்ன பசங்களுக்கு யாரும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். அதாவது கடைசி டோஸ் மருந்து மட்டும் இருக்குது போல். அதாவது அந்த ஃப்ரிட்ஜில் இருக்குதான். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. எனக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா அந்த டோஸோ அந்த மருந்து எடுத்துகிட்டு வேறு டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். நானும் ஓகே, இப்போ அந்த கடைசியில் அந்த ஒரு மருந்து தான் இருக்குது. அதை எடுத்து தான் நம்ம தங்கச்சி கொடுக்க போகிறோம். ஓகே, ரொம்ப கிறுக்கமாக வச்சுருக்கேன், யாரும் கண்டுக்காதீங்க. லைட்டாக போர் அடிச்சுன்னா நீங்களே ஸ்கிப் பண்ணிடுங்க கைஸ். நான் சொல்கிறேனோ இல்லையோ, நானே சொல்லுவேன். எனக்கே லைட்டாக போர் அடிக்குது நான் பேசுறது. அதனால் யாரும் கண்டுக்காதீங்க. லைட்டாக போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, அந்த டோஸ் அந்த கீ கார்டு வர கிடச்சிது. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இதில் போனோம். நான் வேறு கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, இதுலேருந்து தான் போகிறதுக்காண்டி தான் இந்த 0 ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க போல். ஓகே, வந்துட்டோம். இந்த சவுண்டு கேட்குது. இதில் தான் ஓப்பன் பண்ண முடியுமா செக் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, டன்னு. டெட் பாடிலாம் வச்சுருக்கானுங்க. சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் வராம பாருங்க.
சவுண்டு கேட்டுச்சுன்னா பார்த்தா அங்கே ஒழிஞ்சிடாங்க தலைவர். சுடுறாவனை. எத்தனை புல்லட்டா? ஓகே, ஒரு 4 புல்லட்டு தான் வேஸ்ட்டாக போச்சு. பரவாயில்ல, பார்த்து. எவனா இருக்கானா? எவனும் இல்லை. இது என்னது? மறுபடியும் சவுண்டு கேட்குது. எவனா இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். எவனும் இல்லை. ஓகே, சவுண்டு கேட்டுச்சா சும்மா பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. லெட்டர் இருக்கு. த ஃபயர் அலார்ம் இஸ் ப்ரோக்கன் அகைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஃபயர் அலார்ம் வந்து அந்த உடஞ்சிருக்கா. நம்ம வந்து அதை ரீபூட் பண்ணி சரி பண்ணும் போல. ஓகே ஓகே, மெடிக்கல் ட்ரிக் எடுத்துப்போம். ஓகே, இது எல்லாத்தையும் ஆன் பண்ணும் போல. பட்டன் அமுத்து. ஓகே, ஆன் ஆகிடுச்சா? இன்னும் ஒன்றுமே ஆகலை. ஓ, இங்கே வந்து இந்த இதை எடுத்து விடணும்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்து விடு. ஓகே, இந்த வால்வ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் பட்டன் அமுத்துனா ஆன் ஆயிடும்னு நினைக்கிறேன். அழுத்துறா. இன்னும் ஒன்றுமே ஆகலை. இப்போ என்ன பண்ணும் அப்போது? இது இந்த வாட்டி இதில் இருந்து பண்ணுவோம். எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணதுனால எப்படி ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்லேருந்து பண்ணி பார்ப்போம். சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்போலேருந்து. இன்னும் ஒன்றுமே ஆகலை. ஓகே, எல்லாமே அதாவது ஒன்று எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இதாகிடுது. அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றை வந்து மேலே தூக்கினாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கிடுது. இதுக்கு தான் ஒரு ஃபார்மெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்க செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒன்று கரெக்டு. சூப்பர். ஓகே ஓகே, அப்போ இந்த ஆர்டர் வைஸில் தான் வைக்கணும். அந்த லைட்டு வந்து ஒன்று கரெக்டாக இந்த இதில். ஓகே, 1 ஃபஸ்ட்டு 3rd 2nd 4th. ஓகே, ஃபஸ்ட்டு 3rd 2nd 4th லைனாக வைப்போம். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு 3rd 2nd 4th. அவ்வளோதான் கைஸ். பண்ணுறா, அவ்வளோதான். ஓகே, டன். ஓகே, நம்ம இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இவனை பண்ணிட்டு இருக்கான். சூப்பர். கலவர் வந்தோடனே வராது பாருங்க தலைவர். சி திடீர்னு கிட்ட வந்துட்டான். ஓகே ஓகே, இதில் ஒரு புல்லட்டு, அதில் ஒரு புல்லட்டு, வேறு எதாவது இருக்கா? ஏதோ இருக்குது. கிடச்சிருச்சு கைஸ். HZ3 டோஸ். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாம தான் நம்ம தங்கச்சியை போய் காப்பாற்ற போகிறோம். இதுக்கப்புறம் தொடவே முடியாது நம்மளை யாராலையும். வாங்க, போய்கொண்டே இருப்போம் வேகமாக. கமான் கமான் கமான். லிஃப்ட் எடு, கீழே போ. இதுக்கப்புறம் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது கைஸ் நம்மளை. டோஸ் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம தங்கச்சிக்கு போய் இந்த ஊசி இறக்க போகிறோம். நம்ம தங்கச்சி அவ்வளோதான் சரியாக போகிறா. அவ்வளோதான். ஒரு சேவை மட்டும் போட்டுருவோம். வேறு ஏதாவது ஆகிட்டு முடிஞ்சிட போகுது கதை. ஓகே, டன்னு. ஃபாஸ்ட்டாக போ. டோரை ஓப்பன் பண்ணு. இந்த ஒரு டோஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பார்த்துட்டு வந்துட்டோம் பாருங்க கைஸ். ஓகே, ஃபாஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு போகணும். ஓடு ஓடு ஓடு. ஓகே, இந்த ஒரு மான்ஸ்டர் என்னென்ன பண்ணி வச்சிருக்கு பாருங்க. காரெல்லாம் பரட்டி போட்டு என்னென்னோ பண்ணி வச்சிருக்கு. இவன் ஒருத்தன் ஆனா குதிரை மாதிரி ஓடி வந்துருக்கான். அந்த சவுண்ட் அந்த குதிரையில் ஓடி வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது கைஸ். ஓகே, கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அப்பப்போ வந்து பழகிடுச்சு, அதனால மேப்பை பார்க்க தேவையில்ல அவ்வளோவா. ஓகே, கரெக்டாக தான் வந்துருக்கோம். ஓப்பன். அந்த கேப்லேயே போக மாட்டான். அதுக்கும் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இது போட்டுறானுங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்ட்ரெயிட் இல்லை. ஓகே, இந்த பக்கம் லெஃப்ட். அந்த பாதை வேறு வித்தியாசமாக இருக்குது, பார்த்த மாதிரி இல்லை. ஓகே, ஃபாஸ்ட்டாக போடா. ஏன்டா எவ்வளோ ஸ்லோவாக போகிறேன்? ஃபாஸ்ட்டாக போ. இது முட்டு சந்து ரைட் சைடு. ஓகே, இங்கே ஒரு புல்லட் இருக்கு, எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, டன். இது கிரேவியார்டு லெஃப்ட் சைடு. எந்த பக்கம் தெரியல. ஒரு வாட்டி மேப் பார்த்துப்போம் கைஸ். சரியா லைட்டாக தெரியல, மறந்து போச்சு. ஓகே, நேராக லெஃப்ட்டில் போயிட்டு ஸ்ட்ரைட், லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டுக்கு, லெஃப்ட்டில் போய்ட்டு லெஃப்ட். ஓகே ஓகே, அதாவது இவனுக்கு அந்த சைடு பார்க்கும்போது லெஃப்ட்டில். ஓகே ஓகே, டன்னு. லைட்டாக குழம்பிட்டேன். அதாவது லெஃப்ட் ஸ்ட்ரைட்டுன்னு தெரியாமல் குழம்பிட்டேன். லெஃப்ட் இவனுக்கு அந்த பக்கம் பார்த்தா லெஃப்ட் தான் வரும், அந்த பக்கமும் பார்க்கும்போது. ஓகே, மேலே ஒரு புல்லட் இருக்குது, எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கிட்ட. ஓகே ஓகே, கிட்ட வந்துட போகிறான். இங்கே ஒரு சேவ் வர இருக்கா? எதில் போய் சேவை வச்சுருக்கானு பாருங்களேன். அந்த காருக்கு டிக்கியில் வச்சுருக்கானுங்க சேவை. இவனை சுட்டுட்டு போயிடுவான். திடீர்னு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஓ, ஏய் சி
சுடுறா. அவ்வளோதான். ஏய் என்ன சாக மாட்டான் அடங்க கொய்யால. இத்தனை புல்லட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் இவனுக்கு. ஒரே இற டொமால். ஒரு ஷாட் பண்ணாதான் ஷார்ட் கன்னு. ஆனால் இது நான் அந்த பிஸ்டல் அத்தனை வாட்டி சுடலன்னா இந்த செத்துக்க மாட்டேன் அந்த ஷார்ட் கன்னில் சொல்லும்போது. ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம். ரொம்ப மொக்கையாக பேசிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. நேராக தங்கச்சி ரூமுக்கு போகிறோம். ஊசி இறக்குறோம். தங்கச்சியை காப்பாற்றுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்தாச்சு. சாரி இந்த டோர் இல்லை அந்த டோர். ஓகே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறக்கடா ஊசியை. இதை வச்சு இவளை வந்து உன்னால் காப்பாற்ற முடியாது. இவ கண்டிப்பாக என்கிட்ட தான் மாட்டிகிட்டு இருக்கா உன் தங்கச்சி. இவளோட மனசு வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன் நான். கண்டிப்பாக சீக்கிரமாக இவளை வந்து நான் கொன்றுருவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை உலகத்தையும் நான் அழிச்சிடுவேன். அதை நீயும் பாப்படா. அதாவது உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல வரான். உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் டெத் பார்க்கில். வேகமாக வாடா சீக்கிரமாக வாடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். சூப்பர். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊசி எடுத்தும் வேஸ்ட்டாக போச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் டெத் பார்க்கில் போய்ட்டு இவனை போட்டு தள்ளணும் போல. அவன் அண்ணனை கொன்னவனுக்கு அப்புறம் கொழு படங்களை பாருங்கள் கைஸ். அதாவது அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்திருக்காரு. ஆனால் தலைவன் யாரும் தெரியல. சின்ன குஞ்சாவாக இருக்கும் போதே சின்ன பையனாக இருக்கும் போதே அவன் அந்த ஆட்டம் ஆடுறானா. இப்போ துப்பாக்கி வரை எடுத்து வரான். என்ன ஆட்டம் ஆடுவான்னு சொல்லிட்டு கூட தெரியாமல் அவன் இவன்ட்ட மோதுறான். அதுலேயும் ஆடுறது யாருன்னு தெரில. த ப்ரோ பிளேயர் ஜாங் அது யாருன்னு தெரியாமல் என்ன மோதிட்டு இருக்கான். சரி ஓகே ரொம்ப பேசுகிறோம் ரொம்ப இருக்க மாதிரி. ஓகே டெத் பார்க்குக்கு போயிடுவோம். ஃபாஸ்ட்டாக போடா. என்னது தீயணி போண்டி. ஓகே அந்த இடத்துல பிளாக்ல இருந்தில்ல. இப்போ வந்து போன உடனே ஓப்பன் ஆகிடுச்சு போல். ஓகே இப்போ நேராக போயிட்டு லெஃப்ட்டில் கட் பண்ணோம். அப்போ லெஃப்ட்டில் கட் பண்ணி அந்த நேராக போனால் அந்த பார்க் வந்துடும் போல். டெத் பார்க் மரண பூங்கா. ஏதோ ஒன்று வருதுடா. வேமாடுறா டப்புனு வந்துட போகிறான் உள்ள. எட்ரா அப்பா வேறு முட்டு சந்திலே வச்சு கொள்வான் நம்மளை. ஓடுறா இவனில் கண்டுக்க நான் நேராக லெஃப்ட்டை கட் பண்ணி அப்படியே போயிரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊசி எடுத்ததே வேஸ்ட்டாக போச்சு. ஓப்பன் இல்லை வெட்ட வெளியே தான்டா. இதுக்கும் உனக்கு ஓப்பன் பண்ணி போகணுமா ஏதாவது. ஓகே போகலாம். ஆனால் உண்மையாக சொல்லி ஆகணும். டெத் பார்க் வந்தோன்னா டெத் பார்க் 2 கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன கமாண்ட்ரி தான் கிறுக்காம ஒருத்தர் கமாண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதனால் உண்மையாக சொல்ல போனால் இந்த கேம் சூப்பர் கைஸ். அது பாராட்டி ஆகணும். ஆனால் அதில் இருக்கிற கமாண்ட்ரி தான் கிறுக்கேன். அவனை வந்து ஒரு கிறுக்க மாதிரி கமெண்ட் பண்ணுவான். அதை யாருமே கமாண்ட் கண்டுக்காதீங்க. ஆனால் கமாண்டில் அவனை 4 திட்டு இவனை. அப்போயா திருந்தானான்னு பார்ப்போம். ஒழுங்காக கமாண்ட்ரி கொடுறான்னு சொல்லிட்டு. இவன் ஒரு லூஸு கைஸ். கமாண்ட் கொடுக்க கூட லாய்க்கு இல்லாதவன். சேனலில் வீடியோ போட கூட தகுதி இல்லாத ஆள் இவனா. வீடியோ கூட பாருங்களேன் வாரத்துக்கு வாரம் தான் கழித்து போடுவான் இவனா. ஓகே போய்கிட்டே இருப்போம். ஒரு சேவை போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டே இருப்போம். போடா வேமா. இன்னும் இத்தனை பேர் இருக்கானுங்க. நெருப்பு வரை எழுதியதில்ல. கண்டிப்பாக காலி பண்ணி தான் ஆகணும். 2 புல்லட் இருக்குண்ணே மண்டையிலே. போடா இதில் 3 புல்லட். ஷார்ட் கனுக்கான தகுதியாக வந்துருச்சு. இதெல்லாம் ஷார்ட் பிஸ்டல் வச்சு அடிக்கணும் அவனை. 1 2 இவர் பிஸ்டல் 2 ஷூட்டு தான். ஒரே நிமிஷம் சுடுறா அவனை. ஒரே ஒருத்தன் தான். டப்புன்னு சுடுறா. நானே மண்டையில் சுட்டுருவோம் போல. சுடுறா டி. எத்தனை புல்லட்டா அவன் மொத்த புல்லட்டும் வேஸ்ட் பண்ணிட்டான் கிறுக்கேன். சாரி நான் தான் வேஸ்ட் பண்ணேன். அது வேறு விஷயம். ஓகே அந்த பைப்பு இதில் செட் பண்ணணுமா. அப்போ இந்த பைப்பை செட் பண்ணி தண்ணியை வர வச்சு அப்படியே நெருப்பு அணைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை வச்சு அணைக்க போகிறோம் நம்ம தான். ஓகே மேக்ஸிமம் லெவலுக்கு புஷ் பண்ணுமா. ஓகே 1 2 3 4 5 இன்னும் ஒன்றும் ஆகலை. மறுபடியும் 1 சூப்பர். இன்னும் 1 இருங்க. இது ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ரூட் இருந்து டெத் பார்க் தான் நம்ம போக சொன்னாங்க. நம்ம டெத் பார்க் போய்ட்டு வந்துடும். ஏன்னா நேராக தான் டெத் பார்க் இருக்குது. டெத் பார்க் கரெக்டாக எங்கே இருக்குது. ஓகே நேராக போய்ட்டு லெஃப்ட்டு. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம டெத் பார்க் போய்ட்டு வந்துடும். ஏன்னா டெத் பார்க் தான் நம்ம கூப்பிட்டானுங்க. அவன் அந்த ஜோக்கர் நம்மளை அங்கே தான் கூப்பிட்டான்.
அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்துடுவோம். ஓகே ஃபாஸ்ட்டாக போவோம். அங்கே எவனாக இருந்தால் சுட்டுருவேன், அவ்வளோதான். எவனுமே இல்லை. நம்மளை பார்த்து பயம் கைஸ். ஜாங்குன்னா பயம் இருக்கணும். ஓகே டெத் பார்க் வந்தாச்சு. இப்போ என்ன ஏதோ ஒன்று என்னது இருக்குது? ஓகே நம்மளுக்கு ஒரு சிசர் கிடச்சிருக்கு. மறுபடியும் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போக சொன்னீங்கன்னா சாவடிச்சிருவான். நான் அது மேலே போயிட்டுருக்கு, கீழே வந்துருச்சோ. ஏதோ லெட்டர் இருக்கு. என்ன லெட்டர் அது? The lock can be broken. ஓகே இதில் வந்து லாக் வந்து உடஞ்சிருக்கான். நம்மளுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணணும்னா ஒரு மிலிட்ரி பேஸில் போய்ட்டு அந்த ஒரு பொருள் வேணுமா, அந்த பொருள் எடுத்தால் தான் நம்மளால் அந்த கேட் ஓப்பன் பண்ண முடியுமா? ஓகே சும்மா சுட்டு பார்த்தேன் கைஸ், உடையதான்னு சொல்லிட்டு. ஓகே நம்மளுக்கு அந்த மிலிட்ரி பேஸ்க்கு போகிறதுக்கு வழி எங்கே? இந்த பலூனை தேடி போகணும் போல. சாரி, பலூன் பின்னாடி போகணுமா? ஓகே வாய் வர லைட்டாக திணறுது நிறையா. இந்த பலூன் பின்னாடியே போகணுமா? இவனில் கொண்டு தான் ஆகணும் போலே, ஏன்னா இவனுக்கு திடீர்னு இடஞ்சலாம் இருக்கக்கூடாது. இந்த வந்துட்டாம இருக்கு. இப்போ தான் சொன்னேன், கரெக்டாக பின்னாடியே பார்த்துட்டு வரான். சூப்பர், அவனை கண்டுக்காமல் போயிடுவான். என்ன பலூன் அந்த பக்கம் போகுது, வேறு வழி இல்லை, இவனை கொண்டு தான் ஆகணும். சாவுடா அடி சாவுடா. இதுலேயே புல்லட்டு கம்மியாயிடுச்ச. இப்போ வேறு வழி இல்லை, இல்லை தண்ணி அணைச்சி தான் ஆகணும். சரி முதையே பண்ணியிருக்கலாமா? முத பண்ணால் கூட ஈஸியாக போயிருக்கலாம். அந்த பலூன் வரும்போது ஃபாஸ்ட்டாக உள்ளே போய்ட்டு என்னென்ன வேலையும் வேகமாக முடிச்சுட்டு வந்துருக்கலாம் போல். இப்போ இந்த அப்போ அந்த டோரை திறக்கிறதுக்கு அப்போ அந்த மிலிட்ரி பேஸில் போய்ட்டு அப்போ எடுக்கணும் நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட்டு மிலிட்ரி பேஸ் நினைக்கிறேன். அப்போ தெரிஞ்சு ஓகே ப்ரெஷர் இன்னும் ஒன்றுமே ஆக மாட்டேது. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 4 சூப்பர். ஓகே 1 3 4 5 இன்னும் 1 3 சூப்பர். கரெக்டாக அந்த ஃபுல்லாக அந்த ப்ரெஷர், அதாவது லாஸ்ட் அந்த ஃபுல் ப்ரெஷரில் மேக்ஸிமம் ப்ரெஷரில் வரணும் பார்த்துக்கோங்க. ஓகே லாஸ்ட். ஓகே 2 3 போயிடுச்சு, 1 தான் சூப்பர். அவ்வளோதான், அந்த 3 போயிட்டு அந்த 2 மட்டும் தான் 3 கரெக்டாக அந்த 3 கரெக்டாக அமுத்தினோடனே கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. ஓகே தண்ணியை வச்சு அணைச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வந்து எவ்வளோ வீர சாகசம்லாம் பண்ணுறான்னு பாருங்க. எல்லாம் யாரால்? நம்மளால தான். அப்பப்போ இந்த குதிரை சவுண்டு வேறு கேட்குது. ஓகே இந்த வந்துட்டான் பாருங்க, சுடுறா அவனை. எத்தனை புல்லட்டு. ஏய் சாவுடா. ஏய் செத்துப்போ, ஒருத்தன் செத்துப்போ. ஏய் செத்துப்போடா. ஐயோ நிறைய புல்லட்டு இந்த ஒருத்தனுக்கே வேஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பர். என்ன புல்லட்டு? பிஸ்டலுக்குள்ள புல்லட்னு நினைக்கிறேன். ஓகே எடு. பிஸ்டல். ஓகே டன். போவோம். பேட் எடுத்து அடிக்கையும் இது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மொத்த அடியும் அடிச்சு கொண்டுறானுங்க நம்மளை பேட் வச்சு அடித்தா. எல்லாத்தையும் பொறுக்கிப்போம். இனி மிலிட்ரி பேஸ்க்கு வந்துட்டு அங்கேயும் அவங்களாம் இருக்க போகிறான்னு தெரில. ஏன்னா அதிலே சொல்கிறாங்க மிலிட்ரி பேஸ் தான் போகணும். அங்கே பலூன் அங்கே இருக்குதா? ஓகே இதுக்கு தான் அந்த கட்டுறா. சூப்பர். பலூன் உள்ளே போயிடுச்சு. அப்போ உள்ளே தான் போகணுமா? சிவரேஜ் டனல் மாதிரி இருக்குது கீழே. அதான் டனல் கூட போகிற மாதிரி இருக்குது. ஓகே டன்னு. ஓகே பார்த்தோன்னே டனல் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அது பார்க்கே டனல் மாதிரி தான் இருந்தது. அந்த இதில் சிவரேஜின்னு அந்த பேரை வச்சு கண்டுபிடிக்கல, பட் டவர் மாதிரி இருந்தது. சரி சார் டனல் மாதிரி இருந்தது. ஓகே ரொம்ப பேசணும். என்னது அதுவும் லெட்டரா? இது மேப் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே இந்த ஏரியாவில் மேப் போல், இந்த டனலுக்குள்ள மேப் போல். ஓகே ஓகே இப்போ இந்த மேப்பில் நம்ம எந்த பக்கம் போகணும்? நம்ம இந்த பக்கம் இருக்கும். ஓகே இந்த பக்கம் போகிறது. அப்போ நம்ம நேராக இந்த நேர் பாதை ஒன்று இருக்குது, அந்த நேர் பாதையில் போகணும். மற்ற இடம்லாம் க்ளோஸில் இருக்குது. மறுபடியும் ட்ரீம் வேர்ல்டா? சூப்பர். டமான்னு வச்சிடும் தெரியுமே. ஓகே இது என்ன வித்தியாசமாக புதிர் பாதை மாதிரி ஏதோ இருக்குது. சூப்பர். சார்லி எங்கடா இருக்க? தேடிட்டு இருக்கார் தலைவர் நம்மளை. இப்போ சேசிங் துரத்திட்டு இருப்பானா அப்போ நம்மள இதில்? சூப்பர். அப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணோன்னு தெரியல. கரெக்டான பாதையை நோக்கி போகணுமா? சூப்பர். அங்கேயே பின்னாடி ஏதோ வெள்ளை இதுதான் நினைக்கிறேன், வெளியே போகிற பாதை. ஏதோ ஒரு இது மாதிரி இருந்துச்சுல, வால்வ் மாதிரி. ஓகே திருப்பி விட்ருவோம். எதுக்குள்ள வால்வுன்னு தெரியல, சும்மா திருப்பி விட்ருவோம். ஓகே சவுண்டு கேட்குது, எங்கே இருக்கான்னு தெரியல.
ஓகே இந்த பக்கமும் ஒரு இடம் தெரியுது. இது இப்போ வந்த இடமா போன இடமா தெரியலையே. சரி ஓகே பரவாயில்ல, வால் இருக்கு, திருப்பி விட்டுருவோம். டன்னு. இன்னும் எத்தனை வால் இருக்குன்னு தெரியல இது மாதிரி. ஓகே இதையும் திருப்பி போடு. இதான க்ளோஸ் ஆகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு வால்வில் அந்த நடுவு கேட்டு வந்து அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஸ்லோ மோஷனில் க்ளோஸ் ஆகும், நம்ம அதுக்குள்ளே உள்ளே ஒன்றும் இந்த வால்வில். அப்போ இன்னொரு சைடில் போனேன். எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது, கரெக்டாக எதுவும் டக்குன்னு போக முடியல. ஓகே 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 அப்பா கண்டுபிடிச்சாச்சு. ஃபாஸ்ட்டாக எந்த பக்கம் வந்தோன்னே தெரியல, சும்மா குத்து மாதிரி போகணும். ஃபாஸ்ட்டாக ஓடுறா அவன் வந்துட்டு போகிறான் ஓடுறான். அப்பா கண்டுபிடிச்சாச்சு கரெக்டான ரூட்டு. ஓகே டன்னு. இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டான். ஓடு உன்னால ஒடிய முடியாதுடா. ஓடு ஆனால் உன்னால் ஒழிய முடியாது. கண்டிப்பாக உன்னோட தங்கச்சி நல்லபடியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சூப்பர். நம்மளை பயத்தை காட்டுறானா ஃப்ரெண்ட்ஸ். பயம்லாம் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஓகே இன்னும் அந்த இது முடியலையா? ரியல் வேர்ல்டுக்கு இன்னுமா போக முடியல? ஆமாம் அந்த பலூன் இன்னும் வரல. ஓகே என்ன பண்ணோம்? இந்த பக்கம் போகிறது பாதை இல்லையா? சூப்பர். அப்போ ஏதாவது ஆகும் போல். வால்வை திருப்பி விடு, 2 பட்டன் அமுத்தி விடு சும்மா. இன்னும் ஒன்றுமே ஆகலை. கீழே உள்வான்னு போடுது, ஒன்றுமே இல்லை. இதால ஆச்சு அது பணம் வரும். மறுபடியும் பண்ணு. இது மேலே போகுது. இந்த பட்டன் அமுத்தி பார்ப்போம். வாட்டர் வருது. ஓகே இப்போதான் லைட்டாக புரியுது. அப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணால் இப்போ கீழே போயிடும், இப்போ தண்ணி மேலே வரும். ஓகே இப்போ நம்ம இந்த இதை நடுவில் க்ளோஸ் பண்ணுறோன்னா நம்ம இந்த தண்ணி அப்போ எடுக்கும் போது அது ஃபில் ஆயிரும் ஒரு சைடில். நம்மளுக்கு அந்த பக்கம் அந்த லெஃப்ட் சைடு தான் ஃபில் ஆகணும், ஏன்னா அந்த பக்கம் தான் பாதை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி போக முடியும்? எந்த பாலமும் எதுவுமே இல்லையே. ஓகே அதில் அந்த மரம் எல்லாம், அதாவது அந்த பாதமே உடஞ்சி கீழே விழுந்ததெல்லாம் அந்த தண்ணியில் வந்து மேலே மறந்து வந்துருச்சு. இதில் தலைவர் அப்படி நடந்து போயிட்டாரு. ஓகே சூப்பர் நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அந்த இதை ஓகே ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம். ரியல் வேர்ல்டில் தான் கன்று, அந்த வேர்ல்டெலாம் கன்று கொடுக்க மாட்டானுங்க. அவனை சுடணும் ஃப்ரெண்ட்ஸ், டமால்னு சுட்டு பார்க்கணும். வெறும் பிஸ்டலில் 8 புல்லட் தான் இருக்குது. ஏதாவது ஓப்பன் பண்ண முடியுமா? எதுவும் இல்லை. ஓகே மறுபடியும் டனலா? அந்த இதை அந்த புதிர் பாதையை முடிச்சுட்டு தான் இப்போ டனலுக்கு வரும் போல். ஓகே நேராகவே ஒருத்தன் வரான். ஓகே லெஃப்டில் போயிடுவோம். எந்த பக்கம் போகணும்? இந்த இதில் நேராக போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஒரு பாதை இருக்குது, ரைட் சைடு. ஓகே அந்த பாதையில் ஸ்ட்ரெயிட்டில் போயிட்டு ரைட்டில் கட் பண்ணணும். ரைட்டில் கட் பண்ணிட்டு நேராக அதே பாதையில் போயிடுவோம். எந்த இதுலையும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான் அந்த இடம் போல். ஓகே செக் கரெக்டாக பார்த்தாச்சு. ஃபாஸ்ட்டாக போடா, லெஃப்ட் கட் பண்ணு. சி ஒருத்தன் சுடுறா, அவனை சுடுறா அவ்வளோதான். திடீர்னு வந்தா கைஸ். இன்னொருத்தர் வந்தானே இப்போ கரெக்டாக தான் பார்த்தா ரைட் சைடு கட் பண்ணுமா, அப்படியே போய் அந்த அவனை கண்டுக்காமல் ரைட்டில் போயிடுவோம். சூப்பர். கண்டுக்காமல் போகலான்னு பார்த்தா நேரில் வரான். போடுறா இன்னொருத்தன் ஓடுறா சுடுறா அவனை. டப எதுவும் ஆகலை. ஓடு ரைட்டில் கட் பண்ணும்போது தான் ஒருத்தன் வாமா வரான். 2 பேர். சூப்பர். சுடுறா ஷார்ட் கன்னு குப்பையில் தான் போடணும் போல். அவ்வளோதான் ஒருத்த காலி. இன்னொருத்தன் இதே மண்ணிலே சுட்டுனா சுடுறா அவனை. அடிக்கிறான். நீ இன்னொருத்தன் எங்கடா வரீங்க? சரி எந்த பக்கம் போனாலும் அடங்கட்டுறாங்க எனக்கு. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஓடுறா. ஐயோ கொண்டுருவானுங்க போலயே. லைஃப் இருக்குது, மெடிக்கட்டும் இருக்குது, பிரச்சனை இல்லை. போடுறான் அவனை. ஷார்ட் கனை தூக்கி குப்பையில் தான் போடணும் போல. சுடு. சூப்பர். ஓகே ஒரு வழியாக முடிச்சாச்சு. பேக் சைடில் போகணும். ஓகே டன்னு. பேக் சைடில் போயிட்டு நேராக அந்த லெஃப்ட்டில் திரும்பணும். ஓகே டன்னு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் முட்டு சந்துக்கு போயிடுவோம் அவரை. ஓகே கரெக்டாக தான் பார்த்து தான் போகணும். ஓகே டன்னு. நேராக போ. எல்லாத்தையும் கொண்டாச்சு. இதுக்கு மேலே வந்தாலும் கடுப்பாயிரும். நான் வாரம் எல்லாத்தையும் கொண்டுட்டேன். எவன் வந்தாலும் மாற்றி அடிப்பேன்டா. அதுக்கப்புறம் இந்த சவுண்டு கேட்குது. சூப்பர். வா சாவடா.
எவ்வளோடா சொல்லுவேன். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. ரெண்டு பிஸ்டல் ஆமோ. நீ எங்கேருந்துடா வர? எத்தனை பேர்ரா இல்லை? கணக்குள்ளேயே உட்காந்து வாழ்வானுங்க போல. ஒரு 50-100 புல்லட்டை கொடுத்தா ஜாலியாக இருக்கும். கொடுக்கவும் மாட்டானுங்க. எப்படி கொடுப்பானுங்க? கொடுத்தா தான் முடிச்சிடுவோம்ல கேம. சேவை போடு. சேவை போட்டாச்சு. ஓகே நம்ம போயிட்டே இருப்போம். ஏதாவது இருக்கா இந்த ரூமில் செக் பண்ணி பார்ப்போம் லைட்டாக. இது கேலண்டரு. ஓகே 1991 நடக்குது இது. ஓகே அப்போ நம்மளோட பெரியவன் இவன். அதான் இந்த கேமில் சின்ன பையனாக இருந்தாலும் அந்த வருஷத்தை படி பார்த்தா நம்மளோட பெரிய பையன் கைசுவான். கிளவன்டா நீலாம். ஓகே ரொம்ப கிழிஞ்சு போடுறேன். ஓகே என்ன டோர் ஓப்பன் ஆக மாட்டேது. ஓகே இதுக்கு பாஸ்வேர்டு வேணுமா? இதுக்கு எங்கெங்கெல்லாம் அலைய விடும் போகிறாங்க. ஓகே இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் 9 ப்ரெஸ் பண்ணிட்டேன். செட்டப். ஓகே ஒரு மேலே போய்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம். 2 ஸ்டெப்ஸ் மேலே ஒரு ப்ரெஸ்ஸு, லெஃப்டில் அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸு, வர அதுக்கு கீழே ஒரு ப்ரெஸ் வர. ஓகே ஆமாம் ஒரு கீழே ஒரு ப்ரெஸ். ஆமாம் டன். அவ்வளோதான் கைஸ். ஈஸி கைஸ். நம்மலாம் அப்படியே முடிச்சிடுவோம். அதாவது எப்படின்னா நம்ம தான் அதான் கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது நம்மள யாருமே. ஓகே டு பார்க் கேட். ஓ சரி. அதாவது இந்த இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம இந்த பார்க்குக்கான கீயை வந்து கண்டுபிடிக்கணுமா? அந்த பார்க்குக்கு வந்து ஒன்று இன்செர்ட் பண்ண சொன்னாங்களே. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரா இவன்? மாடு மாதிரி இருக்கான் கைஸ். வரா கைஸ். எங்கேருந்து வரான்? சீ ஓ எட்ரா ஷாட்டுன ஓடுறா. 2 புல்லட். அதான் தெரியுமே எல்லாத்துக்கும் அடித்தா ஒன்றாவது. இவன் மட்டும் ஏமாத்திரமா? இந்த அல்பு மாதிரிலாம் ஸ்மாக்லாம் போடுறான் இவன். இல்லை இறங்கலாம் வரான். சுடுறாவன டமால் டுமில். தலைவருக்கு 6 புல்லட் இருக்குனா தான் சாவாது. தொடராவா போய் என்ன அண்ணன் தான் போ வராது. தொடங்குது தெரியாமல் யூஸ் பண்ணணும். சரி பார்த்துக்கலாம். 3 புல்லட் இருக்குல்ல, மொத்தம் 5 புல்லட் இருக்குது. ஓகே இதில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இப்போ டெத் பார்க்கை வந்து இந்த கீயை கண்டுபிடிக்கணுமா. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த நகரத்தை நம்ம தான் காப்பாற்றணுமா. அதாவது இந்த சின்ன பையன் அந்த கதையில் பார்த்தா சின்ன பையன் தான். நம்ம வந்து யாரும் தெரியுமில்ல, இந்த ப்ரோ பிளேயர். நம்ம கண்டிப்பாக நகரத்தை காப்பாற்றணும் கைஸ். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர்னால அசால்ட்டாக முடிச்சிடுவேன். அது வேறு விஷயம். ஓகே நீங்கள் எதாவது பண்ணணுமா? எதாவது டைப் பண்ணணுமா? எதாவது டோரை ஓப்பன் பண்ணணுமா? ஒன்றுமே இல்லை. ஓகே இந்த பக்கம் தான் இருக்கா? இங்கே வந்து ஓகே ஒரு புல்லட் இருக்குது. இதில் என்ன இருக்குது? ஓகே இதில் லெட்டர் இருக்குது பார்ப்போம். ஓகே 4-1 சப்ஜெக்ட் லில்லி அண்ட் சார்லி. ஓகே 2 பேர் பற்றி பேசுகிறாங்க. லில்லியும் சார்லியும் மிலிட்ரி பேஸ் கூப்பிட்டு வந்திருக்காங்களாம். அதில் கூப்பிட்டு வந்ததில் நம்ம சப்ஜெக்ட் லில்லி, அதாவது லில்லியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அது ஏதாவது என்னென்னா, ரால்ஃபோட டிவைஸ் வச்சு யூஸ் பண்ணி 5 பயமுறுத்துகிற சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்ட்ராங்கான சாம்பிள்ஸ் தான். அந்த சாம்பிள்ஸ் வந்து இதுக்கப்புறம் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சாம்பிள்ஸ் தான். அவங்க மென்டல் ஹெல்த் மூலமாக கனெக்ஷன் ஆகிட்டு லில்லியும் சார்லியும் கனெக்ஷன் ஆகிறதுனால தான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க லாஸ்ட்டாக அந்த ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி வந்து அவங்க பார்க்குக்கு போயிட்டு அந்த ஒரு க்ளோன் பார்த்து பயந்ததுனால தான் அது கொஞ்சம் அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்குன்னு மாதிரி சொல்ல வராங்க. ஓகே இந்த மாதிரி பண்ணனால தான் அவங்க அப்பா வந்து இந்த பேஸ்ட், அதாவது லைக் அந்த வேலையை விட்டு வந்துட்டாரு போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த கீயை தேடணும். அதாவது அந்த டெத் பார்க்கில் உள்ள கீயை. இது வந்த இடம் தானே இல்லையா? இந்த இடம் மாதிரி தான் இருக்குது. இல்லை வந்த இடம் வேறு இடம். இது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. எங்கே இருக்கான்? சரி ஓகே இங்கே ஒரு சேவ் இருக்குது. இங்கே ஒரு லெட்டரும் இருக்குது. லெட்டர் என்னது? கனவு பிடிக்கிற கருவி 2.0 ப்ராஜெக்ட் 4/12. 5 நாளைக்கு முன்னாடி லில்லி கிட்டேருந்து பயமுறுத்துகிற சாம்பிள்ஸ் நாங்கள் எடுத்தோம். அந்த சாம்பிள்ஸை வச்சு நாங்கள் நகரத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நாங்கள் அதை பரப்பணும். பரப்புனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நிறைய பேருக்கு பதட்டம் உண்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் கெட்ட கனவு வர ஆரம்பிச்சிது. இந்த முதல் கட்ட சோதனையில் வந்து எங்களுக்கு சரியான திருப்தி அடையலை. அதனால் நாங்கள் வந்து 2வது கட்ட சோதனையில் நாங்கள் இறங்கணும் முடிவு பண்ணோம். அடங்கொய்யால் இப்போ அது வந்து எப்படின்னா எல்லார்ட்டையும் பரப்புனதுக்கப்புறமும் இந்தளவுக்கு நடந்ததுக்கப்புறமும் இவங்களுக்கு வந்து பூர்த்தி அடையலைன்னு சொல்லிட்டு 2வது கட்ட சோதனையில் வர இறங்கியிருக்கானுங்க பாருங்களேன். எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க அவனுங்க. சரி விடுங்க, நம்ம அவங்களை கண்டுக்க வேணாம். ஓகே
இந்த டோர்லாம் ஓப்பன் ஆக மாட்டுது. 2 டோரும் லாக்கில் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு டோர் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குமா? இருங்க. ரூம் பிஏசின்னு போட்டிருக்கு. ஓகே, பி நம்ம போயிட்டோம். இப்போ எதாவது பண்ணுமா? டச் பண்ணிடு. ஒன்றுமே ஆகலையே. நானும் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றுமே ஆக மாட்டுது. என்ன பண்ணுறது இப்போ? இருங்க. ஓகே, நான் சும்மா குத்து மதிப்பாக தேய்ச்சி பார்க்கும்போது டப்புன்னு மேலே போயிடுச்சு. ஓகே இப்படி தான் ரூம் போகணும் போல். ஓகே ரூம் ஏ இப்போ ஓப்பன் ஆகிருக்கு போல். ஓகே, ரூம் ஏக்குள்ளே போவோம். ரூம் ஏல மெடிக்கிட்டு புல்லட்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்றுமே இல்லை இருக்கா? ஓகே, வெளியே போயிடுவோம். அப்போ ரூம் ஏக்கு போயிட்டோம். ரூம் பிக்கும் போயாச்சு. ரூம் சிக்கு போயிடுவோம். ஓகே, அதே மாதிரி மேலே 1 2 3 4. ஓகே, டன். ரூம் சி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, இங்கே என்னது இது? சூப்பர். அந்த பார்க் கேட்டுக்கான அந்த அன்லாக் பண்ணுறதுக்கான மாடல் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகே, சூப்பர். என்னது இது? மல்டி டைமென்ஷனல் ரைஃபிளா? என்னங்க அது? பெரிய கன்று மாதிரி போட்டிருக்கானுங்க அதில். காய்ஸ், பெரிய கன்று கிடச்சிருக்கு காய்ஸ். பெரிய கன். இதை வச்சு நம்மளால மல்டி டைமென்ஷனல் ரைஃபிள். அப்போ இதை வச்சு நம்ம ட்ரீம் வேர்ல்டில் போய் அட்டாக் பண்ண முடியுமா? மல்டி டைமென்ஷனல்னா அந்த மாதிரி தானே இல்லையா? இல்லை நான் தான் தப்பாக சொல்கிறேன்னா? ஓகே, எனக்கு புரியல. ஆனால் பெரிய கணக்கு கொடுத்துருக்கானுங்க. பவர் செக் பண்ணி பார்ப்போம். எவனா இப்போ அந்த குண்டனை இறக்கி விடுங்க, அட்டாக் பண்ணி பார்த்துருவோம். சவுண்ட் வேறு கேட்டுகிட்டே இருக்குது. குண்டா எங்கடா இருக்க? திடீர்னு மாடு மாதிரி வந்தாங்க கைஸ். அவனை தான் தேடிட்டு இருக்கேன். எங்கே இருக்கான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. எங்கடா இருக்க? வாடா 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 குண்டா. இங்கே இருக்க. அண்ணன் வந்து பெரியம்மாவை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். எங்கடா இருக்க? சும்மா எடுத்து வச்சுப்போம். புல்லட்டு தேவைப்படும். பெரிய கன். இதுக்கு புல்லட்டு அன்லிமிட்டட் வேறு. அதனால தான் கெத்தாக பேசிகிட்டு இருக்கேன். பவரை பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. பவர் மட்டும் நம்ம தான் இருந்துச்சுன்னா தொடவே முடியாது கைஸ். புல்லட்டே தேவையில்லை மற்ற கண்ணுக்கு. ஓகே, இதில் ஒரு ரூட் போகுது. ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் கீழே ஒரு இடம் போன மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ சும்மா தேடி பார்த்துட்டு எதாவது மிஸ் பண்ணிட போகிறோம். நம்ம எங்கே செக் பண்ணிட்டு வந்துடுவோம். சாரி, ஏன்னா நான் பாட்டுக்கு வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டு வராது. அந்த டைமில் மறுபடியும் உள்ளே வர்ற மாதிரி விடாது. ஓகே, தேடு எதாவது மிஸ் பண்ணிட்டோமா? எல்லா இடத்துக்கும் போயாச்சு. இதுக்குள்ளே இங்கேருந்து தான் வந்தோம் நம்ம. இருங்க. ஓகே, அதில் ஏதோ இருக்குது. ஓகே அமோ தான் இருக்குது. புல்லட்ஸ். மிதிக்கிற சவுண்ட் இதே மாதிரி. என்னது? கடைசிட்டான். வாடா. இங்கே தான் இருக்கியா? பின்னாடி ஷூட் டமால் தம்பி. எப்பா ஷார்ட் கன் பவர் மாதிரி இருக்குது கைஸ். ஷார்ட் கன் மாதிரி. பேசாமல் இதுக்கு ஷார்ட் கன் பேர் வச்சுக்கணும். ஆனால் ஷார்ட் கன் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி பயங்கரமான இதுவாக இருக்குது. இதுக்கப்புறம் தொட்டு பாருங்கடா. என்னது இது? இது மேக்ஸ் மாதிரி போட்டிருக்கானுங்க. இதுக்கு கோடு இதில் இருக்கா? கோடுன்னு போட்டு சிபி தமிழில் உள்ள இட்டுலாம் போட்டிருக்கானுங்க. ஆப்போசிட்டில் திருப்பி போட்டு. என்னது? ஓகே, இதை சால்வ் பண்ணி, அதாவது இந்த இதில் இருக்கிற ஒன்றும் இதில் அப்படியே எப்படி சொல்ல, லைக் அதில் இருக்கிற ஃபார்மேட்டை வச்சு இதை பண்ணி சால்வ் பண்ணி அந்த இதில் உள்ள கோடை அப்படியே நம்ம அதில் போடணும். ஓகே, நம்மளுக்கு வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, அந்த சி பார்த்தீங்கன்னா 1+2ன்னு இதில் சிம்பிளாக போட்டுருக்காங்க. அப்போனா 3. அப்போ அந்த சி வந்து 3. அப்போது அதுலேயும் ஒரு சி இருக்குது. அப்போ 3 இதில் வந்துருக்குன்னா அப்போ அந்த பி வந்து 5 இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ 5 - 2 3 வருதுன்னா அப்போ அது 5. C3 பி வந்து 5. அப்போ அந்த 8 மாதிரி இருக்குது. அப்போ என்னது மேலே போட்டிருக்கு 5 அதில் வந்துருக்குன்னா அப்போ அது வந்து 4ன்னு நினைக்கிறேன். 4 + 1 5. அப்போ ஓகே, டன்னு. சி வந்து 3, பி வந்து 5, அந்த 8 வந்து 4. அப்போது 3 5 4 இரு. C3 5 4 எங்கே போட்டு பார்ப்போம். 3 5 4 அவ்வளோதான் காய்ஸ்.
கைஸ் அதாவது நம்மலாம் சால்வ் பண்ணுறதுலாம் நம்மளை வந்து யாருமே இல்லை, இப்படி சும்மா சொல்லி தான் நாலு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேவ் இருக்குது. இது என்னது, பேட்ரிஸ் கிடச்சிருக்கு 3 பேட்ரிஸ். எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரில, பார்ப்போம் எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஓகே சேவ் பண்ணியாச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி ஏதாவது மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம இவ்வளோ கோடு வேர்டு போட்டு இந்த பேட்டரி தான் எடுத்துகிட்டு வந்தோமா? ஓகே போய்கிட்டே இருப்போம். ஓகே வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறோமான்னு செக் பண்ணி போயிருக்கோம். ஓகே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம அங்கேயே போயிடுவோம். இந்த கன்னை எடுத்துகிட்டு அவனை அட்டாக் பண்ண சொல்லட்டும். அவன் செத்தான் கைஸ். ஏன்னா கன் அப்படிப்பட்ட கன்று, சும்மா இருந்த கன்னெல்லாம் இல்லை. இந்த கன்னை வச்சு எல்லாமே பண்ணலாம். எதுக்கோ புல்லட் எடுத்து வச்சுப்போம். திடீர்னு ஏதாவது ட்விஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ட்ரீம் வேர்ல்ட்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, இதுக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறானுங்க. கன்னை பயன்படுத்துறதுக்கானே 2 எறும்புகள் இருக்குது பாருங்க. ஓடா நீயும் வா. எங்கே இருக்க? 1 செகண்ட். பார்க்குக்கு எந்த பக்கம் போகணும்? இங்கே இருக்கோம். இங்கேருந்து நேராக கீழே, அதாவது ஸ்ட்ரெயிட் போயிட்டு ரைட்டு திரும்பணும். அதான் நம்மளுக்கு ரைட்டு. ஓகே அப்படியே நேராக போயிட்டு லெஃப்ட்டில் தான் பார்க்கு. ஓகே போய்கிட்டே இருப்போம். இதில் லைட்டாக இந்த சார்ஜ் ஆகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் டைம் ஆகுது. ரொம்ப டைம்லாம் இல்லை, ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃபாஸ்ட்டாக போவோம். நடுவில் எவன் வந்தாலும் அடிச்சுக்கிட்டே போயிடுவோம். இந்த வாட்டி சும்மா கண்டுக்காமல் போகிற இதுவே இல்லை. எவன் வந்தாலும் அடி தான். நம்ம தான் சும்மா போறியா நீ வாங்கிக்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொல்லும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். புல்லட்டு வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி தெரிஞ்சிருப்பேன். எவனாவது வாங்கடா கண்ணு முன்னாடி வந்துட்டான் பாருங்க, சாவு. எல்லாத்துக்குமே இருக்குது. ஐயோ இது வெயிட்டிங் ஆகுது. இரு உனக்கும் 2 போட்டு போயிடுறா. பின்னாடியே வந்துருக்காரு போ. அவ்வளோதான். ஒரே கலர் 2 மாங்காய் மாதிரி அடிச்சு பாருங்க. இவனை கண்டுக்க கூட இல்லை நான். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் கிட்ட இருந்தால் கூட சத்துருவானுங்க போலையே. சூப்பர். தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் த மிலிட்ரி பேஸ்க்கே போயிட்டு வந்தாச்சு. கண்டுக்க வேணாங்க ஆயிடுச்சு அவனுங்கள. ஓப்பன் பண்ணுங்க, டெத் பார்க்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் தம்பி கேரக்டரை வந்து உரிச்சு தொங்க விட போகிறோம். எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே அதே மாதிரி அவன் அண்ணனை எப்படி கொண்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி போகணுமோ அதே மாதிரி அவன் தம்பியும் கொள்ள போகிறோம். டிக்கெட் எடுக்க சொல்கிறானுங்க. போன வாட்டி டிக்கெட்டை இப்படி தான் எடுக்க சொல்கிறானுங்க. ஓகே போய்கிட்டே இருக்கலாம். புதுசாக நிறைய மாறிக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கனவுல இருக்கிறத விட இங்கே அதாவது ரியலில் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஓகே இந்த கண்ணை புல்லட்லாம் வேஸ்ட் பண்ணிடுவோம். இத்தனை எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். இன்னும் இருக்குது மெடிக்கெட் எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். திடீர்னு பாஸ் போய்டுன்னு சொல்லிட்டு நிறைய மெடிக்கெட் வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மெடிக்கெட் நிறைய இருக்குது, 18 மெடிக்கெட். தலைவர் இந்த கண்ணை வச்சு அடிப்போம். இவர் யாரு? ஜெராசிக் பார்க்கில் வந்து இவர் சாவடா. செத்து 5 புல்லட் தான் இருக்கா. அடிக்கிறான். ஆனால் கொய்யா 2 அடியில் 50 இறக்கிட்டானே. ஷார்ட் கன் இருக்கு மகா. டமால். அவ்வளோதான். எல்லா புல்லட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டே போயிடுவோம். நம்மக்கிட்ட அன்லிமிட்டட் புல்லட் கன் இருக்குது. நீ யாரா பள்ளி மாதிரி போடாதீங்க. என்னடா ஓடி வர சிரிப்பா? ஓ நீ இருக்கியா? வா லைனா வா. ஒரே ஷூட்டா. ஓ சரி இவன் 2 பேரும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாமோ? அங்கே மொத்தம் 2 பேர் வரானுங்க தோஸ்த் மாதிரி. நீ நானும் வேறு இல்லைடா சாவு. ஓகே ட்ரெயின் டிக்கெட்டை போட்டுவோம். டைம் யூஸ் பண்ணோன்னா புல்லட் இருக்குன்னு சொல்லிட்டு கிறுக்க மாதிரி நிறையா பண்ணிட்டேன். ஓகே அதே மாதிரி இந்த வாட்டி எங்கே போகுது? ஓகே உடச்சிக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த பாதைக்குள்ளே போகணும் போல. கிளம்பலாம் டக்குன்னு போவா. அண்ணங்கிட்ட இருக்கிற கண்ணே வேற. நம்ம தான் இன்னும் அடைச்சி போட்டிருக்கானுங்க. குடிஞ்சு போகணும் போலையே. இன்னும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ், போக முடியல. என்ன பண்ணுறது அப்போ? இன்னும் வரவும் முடியல. அவ்வளோதான் வந்துடுது. திடீர்னு வரவும் முடியல, மாட்டிக்கிட்டேன் அந்த இதில். எந்த பக்கம் போகணும்? இருங்க, லெஃப்ட்டில் ஏதோ பாதை இருக்குது. ஓ இந்த பக்கம் தான் போகணுமா? நான் அவருக்கு இருக்காமல் அந்த பக்கம் போயிட்டேன். சரி ட்ராக் வழியாக போகுமேன்னு சொல்லிட்டு. எவன் வந்தாலும் அடி தான்.
நாங்க இறங்கி வந்த கூட்டத்தில். ஓகே இது என்னது? நட்டெல்லாம் ஏதோ என்னது? மறுபடியும் பலூன். ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போகணும் மறுபடியுமா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீம் வேர்ல்டில் இந்த கன் இருந்துச்சுன்னா நம்ம தான். கன் இருக்குமா இருக்காதா? சூப்பர் சூப்பர். கன்னை கொடுத்துட்டானுங்க. இவனு இவ்வளோ பெருசாக இருக்கான். நான் நினச்சதை விட நீ கொஞ்சம் சிறப்பாக தான்டா பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் நீயே ட்ரெயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உன் தங்கச்சியை கொல்ல போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா நாய. நம்ம அந்த நேரத்தை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து எங்களுடைய பக்கத்தில் வந்துருச்சுடா. அடங்கொய்யாலடி அந்த அதை வர திருப்பி விடணுமே. அதுக்கு தான் அந்த டிக்கெட் வர கொடுத்தானுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த ட்ரெயினை நிறுத்தணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எனக்கு சைடில் கவுண்ட் டவுன் வர ஓடிட்டுருக்கு. 40 செகண்ட்ஸ். இதை வர மாட்டணுமா? 1 2 மாட்ட மாட்டுது. அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாட்டணும் போல. ஓகே மாற்றாடி. 30 செகண்ட் தான் ஆகும். 30 செகண்ட் தான் ஆகும். மாற்றா. ஓகே இது மாட்டியாச்சு. ஓகே இன்னும் 2 தான். டக்குன்னு மாட்டு. அவ்வளோ சரின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. என்னாச்சு? ஒன்றுமே அவ்வளோ. இதை வர திருப்பி கமால் திருப்பி அவ்வளோதான். வருது பாருங்க. அவ்வளோதான். ட்ராக் மாறிடுச்சு. நம்ம தங்கச்சியை காப்பாத்தியாச்சு. எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணிருப்ப நாய. இப்போ என்னால் உங்களோட உலகத்துக்கு வரவே முடியாது. ஆனாலும் பரவாயில்ல, உன்னால உன் தங்கச்சியை பார்க்க முடியாது. ஏன்னா உன்னை நான் கொல்ல போறேன்டா டேய். உன்னை நான் உயிரோடே விடமாட்டேன்னு சொல்லியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதுக்காண்டி தான் அந்த கண்ணை கொடுத்துருக்கானுங்க. இன்னைக்கு அவனை பொழக்க போகிறோம். நம்ம தான் இதை வந்துருக்காம பாருங்க. நான் ஒன்றை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வேற சொல்கிறான். அவ்வளோதான் மண்டையிலே சொல்கிறான். இன்னும் ஒன்றுமே அவளை. இது வேறு லோட் ஆகிட்டு இருக்க. ஏதாவது பண்ணிருக்கேன்னு அப்புறம் சுற்றிட்டு அடா போட்டா பாருங்க. ஒரு இதுக்கு எப்பா 70 போயிடுச்சு. ஒரு வெடிக்கிட்ட போடுறா சுடுறா. இப்போ தான் போன வாட்டி சரியாக சுடல போல. சுடுறா. ஐயோ லோட் ஆகிட்டு இருக்க. அவ்வளோ சுடு. ஆடா கொய்யால கழுத்து ஆட்டாதடா. கழுத்து ஆடிக்கிட்டே இருக்கான். சுடுறா அவனை. ஆடம் முட்டா மேல கழுத்து ஆட்டாத. சியூன்னு சொல்லிட்டு தலையா மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கான். என்னடா ஒண்ணுமே அவளை. எனக்கு ஒரு பொறி கூட பார்க்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய கன் எடுத்துட்டு மண்டையிலே போடுறான். அவ்வளோதான். கண்ணிலே ஒன்று போட்டோன்னா மெடிக்கிட்டு கொட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனையே இல்லை. ஆனால் அதுக்குன்னு சும்மா மொக்கையாக சொல்லக்கூடாது. 4-5 போட்டில் போட்டு முடிக்கணும். அவனை போடு. எங்கடா போன? செத்துட்டி அதுங்கள இல்லை. லைஃப் நிறையா இருந்துச்சு அதில். அவனுக்கு காணாம போயிட்டான். இந்த சின்ன குஞ்சானுங்களாம் விட்டுருக்கானே அவனை. எல்லாம் ஒரேடியாக வாங்க சேர்ந்து போடுறேன். அவ்வளோதான். சேர்ந்து வாங்க ஒரேடியாக முடிக்கிறவங்க எல்லாரையுமே. பொடி பசங்களை விட்டு ஆடுறானான்ட்ட போடுறா. எங்கடா இருக்க? கன்னு ரெடியாக இருக்கு. மற்ற இவரையும் போடணுமா? செத்துட்டியா? ஐயோ சேர்ந்து வர மாட்டானுங்க. எல்லாம் தனித்தனியாக எறும்பு கூட்டமாக வந்துருக்கானுங்க. வந்துட்டாங்க. இவனை கண்டுக்கானா? இவனை போடுவோம். மண்டையிலே போடுறா. வாயிலே சுட்டாச்சு. ஓகே லோடாவு. எங்கடா இருக்க? போடுறா வாயிலே. அவளை நெத்தியிலே சுடு. இன்னும் ஒன்றுமே அவளை. குறி மிஸ் ஆகிடுச்சு அந்த வாட்டியும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க வர. போ. லோடாவு. வாயிலே சுடுறா. தலையாடிக்கிட்டே இருக்கானே இவன் வேற. இதில் வேற இந்த சின்ன குஞ்சா வேற தோத்திக்கிட்டே இருக்கானுங்க. வாயிலே போடுறா. சிரிக்கிறான் பாரு. இவ்வளோ பெரிய கன்னை வச்சுட்டு ஒரு குறி பார்க்க தெரியாதரா முட்டா போயில. என்ன நானே திட்டிக்கிறேன். சுறா வாயில. அத்தனை மிஸ் பண்ணதுக்கு நேரத்துக்கு போட்டே தள்ளிருக்கலாம் அவனை. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா நான் ஒரு கிறுக்க மாதிரி தான் ஆடுவேன். நான் ஒரு பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். யாருமே கவனிக்காதீங்க. என்ன ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. நல்லா இல்லைனா ஓகே. இவனுங்களை வேறு அனுப்பிவிட்டு அவன் எங்கே போயிட்டான்னு தெரியல. நீ எங்கடா பார்க்க போகிற? எங்கே வாடா. எல்லாம் ஒன்னடியாக சேர்த்து வச்சு கொள்வோம். நீ எங்கே பார்க்குற? நீ வா. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரேடியாக சாவடிச்சிடலாம் எல்லாரையும். வந்துட்டிங்களா எல்லாம் சேர்ந்து? எங்கடா போனீங்க? இவன் வர வந்துட்டான். அதுக்குள்ளே சேர்ந்து வாங்கடா. சேர்ந்து வாங்கடா. நீ அதுக்குள்ளே நீ சாவு.
கழுத்திலே ஒன்று போடுவாங்க. என்னடா சீன் சொல்லிட்டு தலையாட்டாத கரெக்டாக அதுக்குள்ளே கேட் வந்துருச்சு. சூப்பர். கரெக்டாக ஒரு ஷூட் போடுறான். கரெக்டாக வாயிலே ஏய் எல்லாம் அடிக்கிறானுங்க. ஃபுல்லாக வேணும். ஒரு ஷூட் பண்ணால் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஷூட் பண்ணால் செத்துருவான்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஷூட் பண்ணோம். லோட் ஆகிட்டு இருக்கு. கமான் ஜஸ்ட் ஒன் ஷூட் போடுறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாயை பொழகிறாம இருங்க. செத்துட்டான். நம்ம தான் குழந்தை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பார்த்துருப்போம். குழந்தை எவ்வளவு பார்த்துருப்பேன். அவன் அண்ணனே கொண்டு வந்திருக்கேன். சார்லியும் லில்லியும் அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க நகரத்தோட எல்லைக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, பாதுகாக்கிற கோபுரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணாததுனால மிலிட்ரிக்கு வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பல மாதங்கள் ஆச்சுன்னு சொல்ல வராங்க. இதனால் பல நகரத்தில் இருக்கிற பல மக்கள் வந்து இறந்துருக்காங்க. சார்லிக்கும் லில்லிக்கும் அது மறக்க முடியாத ஒரு கெட்ட கனவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன இது நார்மல் எண்டிங்கா? குட் எண்டிங் இல்லையா? அப்போ இது ஒரு பேட் எண்டிங்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட் எண்டிங் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பேட்டரியை வச்சு அந்த அந்த டவர்ஸ் வந்து ஏதோ ஆக்டிவேட் பண்ணும் போல். ஓகே, நான் அப்போ ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போட்டு வைக்கிறேன் அந்த பேட்டரி வச்சு என்ன பண்ணணும்னு. சூப்பர், குட் எண்டிங் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்